ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டெப் டுடே சேனல். நம்ம இனிமேல் ரெகுலராக நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இப்போ வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்த வர வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொரு தடவை வீடியோ போட போதும் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு அதில் உள்ள 20 கொஸ்டின்ஸை 10 மினிட்ஸ்க்குள்ளே கவர் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி நம்ம எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றது. அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல எப்படின்னா கொஸ்டின் கேட்காங்க, நம்ம எப்படி அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இப்போல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி நம்ம எக்ஸாம்க்கு இன்னும் நிறைய மந்த்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் பேப்பர் என்னன்னா 2025ல நடந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ITI. இந்த எக்ஸாம் உள்ள தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க. நெக்ஸ்ட் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் வேறுபாடு அறிக. பூவின் இதழ்கள் டேஷ் மயில் தோகையை டேஷ். வினைனால என்னது? ஒரு செயலை குறிக்கிறது, அப்படிதானே? அப்ப இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன ஆன்சர் வருது அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆப்ஷனா நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். அப்ப பூவின் இதழ்கள் மலர்ந்த, மயில் தோகையை மலர்த்த, இது நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாவே இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷன், பூவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தோகையை விரித்தது. இது கரெக்டா நம்மளுக்கு இருக்கா? ஸோ இது ஒரு ஆப்ஷன் பி, அதுதான் கரெக்ட் ஆன்சர். பூவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தோகையை விரித்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடரில் உள்ள ஒற்று பிழைகளை திருத்துக. சான்றாக கல் என்பது விற்பனை பொருளன்று. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் டி. ஏன்னா அகர ஈற்று வினை எச்சத்தின் பின் வல்லினம் மிகும், அதாவது ஆ வரிசையில் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், சான்றாக இதுல லாஸ்ட் என்ன முடியுது? கா முடியுது. காவை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இக்கு பிளஸ் ஆ. இது அகர வரிசையில வருதா? அப்ப இந்த மாதிரி வர எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சோ சான்றாக பக்கத்துல இக்கு போடணும். சான்றாக கல் என்பது விற்பனை பொருளன்று. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையற்ற வாக்கியத்தினை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பிறர் பொருளை விரும்பாமை ஒரு அறம். நம்ம ஆல்ரெடி இலக்கணத்துல எல்லாம் படிச்சிருப்போம். உயிர் எழுத்து ஒரு வார்த்தையோட முன்னாடி வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் தான் யூஸ் பண்ணணும். உயிர்மை வந்தாதான் ஒரு யூஸ் பண்ணும். இந்த இடத்துல லாஸ்டா பாருங்க, ஒரு அறம் இருக்கு. ஆன்றது நம்மளுக்கு என்ன? ஒரு உயிர் எழுத்து. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும்? ஓர் தான் வரணும். அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, பிறர் பொருளை, லை நம்மளுக்கு இந்த லா வராது, அறம்க்கும் இந்த லா வருது. சோ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, பிறர் பொருளை விரும்பாமை ஓர் அறம். இது கரெக்டா இருக்கா? சோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டில பாருங்களேன், விரும்பாமை ரூ, இது தப்பா இருக்கா? சோ டியும் கிடையாது. அதனால நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், காட்சி வெற்றி இவற்றுள் இடம்பெறும் சரியான வினை சொற்களை தேர்ந்தெடுக்க. வினை சொற்கள்னா என்ன? ஒரு ஆக்ஷன் வேர்ட், ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருக்கிறது, அப்படிதானே? அப்ப காட்சி வெற்றி இத நம்ம செயல்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? காட்சி வென்ற, இது ஒரு செயல் மாதிரி இருக்கா? இல்ல. கண்ணால உறுப்புக்கு போயிருது. சோ பி ஆப்ஷனும் கிடையாது. சீல வென்ற, அது நம்ம வெல்றது அப்படின்ட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இதுல ஒரு செயல் இல்லை. அடுத்து டி ஆப்ஷன் பார்ப்போம். கான்னா பாரு அப்படின்ட்டு சொல்ற மாதிரி.
வெல்னா வென்றுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களே. சோ இது ஒரு செயல் மாதிரி இருக்கு. அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எதிர்ச்சொல் அறிக. குளுமை. குளுமைனா நல்லா ஜில்லுன்னு இருக்கிறது. அப்ப இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன வரும்? குளுமைக்கு ஆப்போசிட் வெக்கையா இருக்கிறது. சோ வெம்மை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக. போட்டோ காப்பியே. போட்டோ காப்பியே. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி ஒளிப்பட இயந்திரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்மார்ட் கார்டு. அதுக்கு இணையான தமிழ் சொல். ஸ்மார்ட்னாலே ஒரு திறன். அப்ப கார்டுனா அட்டை. திறன் அட்டை. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். டிமாண்ட் டிராஃப்ட். ஆப்ஷன் சி வரைமூலை. விஸ்தாரம். விஸ்தாரம் நம்ம பேச்சு வழக்கிலே இருக்கு அப்படிதானே. விஸ்தாரம்னா என்ன மீனிங்? ஆப்ஷன் ஏ பெரும் பரப்பு. எதிர்கால பெயரெச்சத்தை கண்டுபிடிக. எதிர்கால பெயரெச்சம். அப்ப பாடுகின்ற அப்படின்னு வந்தா நிகழ்காலம் வரும். பாடிய வந்தா இறந்த காலம். பாடும் பாடல் தான் எதிர்காலம். சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பெரு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டறிக. வினையால் அணையும் பெயர்னா என்னன்னா, ஒரு வினைமுற்று தன் வினையை உணர்த்தாமல் அந்த வினையை செய்த கருத்தாவை உணர்த்தி பெயர் சொல்லாக மாறி வருவது. அதாவது என்னன்னா, ஒரு செயலை செய்யறோம்னா அந்த செயல்ல அது காட்டாது. அதை யாரு செய்யறாங்களோ அவங்களதான் சொல்லும். சரியா? அப்ப பெருன்றது ஒரு செயல். அப்ப யார் அதை பெறாங்க இல்லைன்னா பெற போறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆளை சொல்றதுதான் வினையால் அணையும் பெயர். அப்ப இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன ஆப்ஷன் வரும்? கரெக்ட். ஆப்ஷன் பி பெற்றவள். ஏன்னா ஒரு பொண்ணு பெற்றிருக்கா அப்படின்ட்டு இந்த இடத்துல வருது. அந்த ஒரு பர்சனை குறிக்குது. சோ இதுதான் வினையால் அணையும் பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நட என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக. இப்பதான் வினையால் அணையும் பெயருக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அப்ப இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். எல்லாரும் கரெக்டா சொல்றீங்க. என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ நடப்பவன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருள் என்னும் வேர் சொல்லுக்கு உரிய வினை முற்று தருக. வினை முற்று அப்படின்னா என்னன்னா, ஒரு வினை முற்று பெற்று வருது, ஒரு செயல் முற்று பெற்று வர்றதுதான் வினை முற்று. ஓகேவா? அப்ப அந்த செயல் யாராவது ஒருத்தரை குறிக்கலாம், இல்லைன்னா ஒரு இடத்தை குறிக்கலாம், ஏதாவது ஒரு கருப்பொருளை குறித்து வரும். சரியா? அதான் வினை முற்று. அப்ப இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் வரும்? சூப்பர். ஆப்ஷன் பி பொறுத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர்ச்சொல்லை கண்டறிக. வந்தான். வேர்ச்சொல்னா என்னன்னா, ஒரு செயலோட பேஸே அதான் இருக்கும். ஒரு வார்த்தையில இருந்து மித்த வார்த்தைகளை நம்ம உருவாக்கலாம். அப்ப வந்தானுக்கு என்ன ஒரு பேஸ் வேர்டா இருக்கும்? எஸ், சூப்பர். ஆப்ஷன் சி வா. நம்ம வாவை வந்தான்னு சொல்லலாம், வந்தால் சொல்லலாம், வருகிறான்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த வாண்ட பேஸ் வேர்டை வச்சு நம்ம நிறைய வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். சோ வா அதுதான் வேர்ச்சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்களை கண்டறிக. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு சொல்லுக்கு முதல்ல வர வினா எழுத்துக்கள் என்னன்னா ஏ, யா. இதுதான் ஒரு சொல்லோட முதலில் வரும் வினா எழுத்துக்கள். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எங்கு, யாருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வரும். சரியா? ஒரு சொல்லோட இறுதியில வர வினா எழுத்துக்கள் என்னன்னா ஆ, ஓ. ஃபார் எக்ஸாம்பிள் பேசலாமா,
தெரியுமோ? இந்த மாதிரி நம்ம ஒரு சொல்லோட இறுதியில கொஸ்டின் கேட்கிற மாதிரி கேட்கறது இந்த எழுத்துக்கள்லாம் யூஸ் ஆகும். சரியா? ஆ ஓ இந்த 2 எழுத்துக்களும் யூஸ் ஆகும். ஒரு சொல்லோட முதல்லயும் இறுதியிலையும் ரெண்டுலயும் வர எழுத்து என்னன்னா ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் ஏ ஃபர்ஸ்ட் வந்துருச்சா? நீதானே, நேக்கு இன்னு பிளஸ் ஏ நே வருதா? சோ ஒரு சொல்லோட முதல்லையும் இறுதியிலையும் வினா எழுத்துல வரும்போது ஏ இறுதியிலையும் முதல்லையும் ரெண்டுலையுமே வரும். ஓகேவா? ஒரு வினா எழுத்தோட முதல்ல வர்றது ஏ யா, ஒரு வினா எழுத்தோட இறுதியில வர்றது ஆ ஓ. ஒரு வினா எழுத்துக்கு முதல்லையும் இறுதியிலையும் 2 இடத்துலயும் வர்றது ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சரியான விடையை தேர்வு செய்க. கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு டேஷ் என கூறலாம். நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? போக மாட்டேன்னு பண்ண முடியாது, கால் வலிக்கும் பண்ண முடியாது, வராமல் இருப்பேனா அப்படின்னு கொடுக்க முடியாது. அப்ப ஆப்ஷன் டி வலப்பக்கம். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின், கடை தெரு எங்கு உள்ளது, அதுக்கு ஆன்சர் வலப்பக்கம் சொல்லிட்டோம். இது என்ன டைப் ஆஃப் வினா? அறியா வினால வரும். நம்மளோட வினான்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் வினால 6 வகைகள் இருக்கு. சரியா? என்னன்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் வினா இருக்கு. அறிவினா, அறிவினானா என்னன்னா, இப்போ ஒரு டீச்சர் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தெரியுமான்னு கேக்குறது. உங்களுக்கு ஏரோப்ளேன் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே அதை பத்தி கேக்குறது அறிவினா. சரியா? நெக்ஸ்ட் அறியா வினா. இப்ப நம்ம பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? கடை தெரு எங்க உள்ளது, எனக்கு கடை தெரு எங்க இருக்குன்னே தெரியாது. அப்ப நான் ஒரு விஷயத்த அறியாம உங்ககிட்ட கேக்குறேன்னா அது அறியா வினா. சரியா? அடுத்த டைப் ஐய வினா. ஐய வினானா என்னன்னா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அந்த டவுட்டை நான் தீர்த்துக்கிறதுக்காக கேக்குறது தான் ஐய வினா. அடுத்து கொழல் வினா. கொழல் வினானா, நான் ஒரு பொருளை வாங்க போறேன்னா அது சம்பந்தமா கொஸ்டின் கேட்பேல. இப்ப ஒரு கிலோ தக்காளி எவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி கேக்குறது எல்லாமே கொழல் வினால வரும். அடுத்து கொடை வினா. நான் யாருக்காச்சும் ஏதாவது அன்பளிப்பாவோ இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்ற விதத்திலயோ கொடுக்கறத கொடை வினான்னு சொல்லுவோம். என்கிட்ட 2 பென்சில் இருக்கு, உனக்கு ஒண்ணு கொடுக்குறேன், உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, இதுதான் கொடை வினா. சரியா? நெக்ஸ்ட் ஏவல் வினா. ஏவல்லே நம்மளுக்கு தெரிஞ்சோம். ஏவல்னா என்ன? வேலை ஏவுறது. சரியா? எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறது தான் ஏவல் வினா. இந்த மாதிரி வினா 6 வகைப்படும். வினாவுக்கு நம்ம ஆன்சர் சொல்றது என்னது? விடை. நம்ம குட்டியா ஒரு கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பக்கம் பக்கமா எழுதுவோமா? அப்ப விடை 8 வகைப்படும் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? வினா 6 வகைப்பட்டுச்சா விடை 8 வகைப்படும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், சரியான இணை எழுத்து அமைந்த சொல்லை கண்டறிக. இணை எழுத்துனா என்னன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்மளோட எழுத்துக்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். வல்லினம் என்னது? கசட கபர. மெல்லினம் என்னது? என்னென்ன நமன. இடையினம் என்னது? எரல மணல்ல.
இப்போ கசடகபரையும் இனநமுன அதாவது வல்லினமும் மெல்லினமும் நண்பர்கள். சரியா? இப்போ இக்குக்கு எப்பயுமே இணை எழுத்து இங்குதான் வரும். அதே மாதிரி இச்சுக்கு எப்பயுமே இஞ்சுதான் வரும். சரியா? இந்த மாதிரி இவங்க இப்படி சேர்ந்து சேர்ந்துதான் வருவாங்க. அதனால வல்லினம் மெல்லினம் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இடையினம் எப்பயுமே தனியா தான் வருவாங்க. எரல வளல யாக்கு எப்பயுமே இணை எழுத்து அதோட ஒற்றெழுத்தே தான் வரும். ஈ வரும். சரியா? ராக்கும் இருதான் வரும். லாக்கும் இல்லதான் வரும். இந்த மாதிரி அதோட ஒற்றெழுத்துக்களே அதுக்கு இணை எழுத்துக்களா வரும். சரியா? அப்போ உங்களுக்கு இணை எழுத்துக்கள்னா என்னன்னு இப்போ ஐடியா கிடைச்சிருச்சு. அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல எது இணை எழுத்து வரும்? தஞ்சம் தான் வரும். ஏன்னா இஞ்சுக்கு இணை எழுத்து என்னது? சாதான். அப்படிதானே? அப்ப சோ ஆப்ஷன் சி தஞ்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்வ. கூரை கூரை. ஃபர்ஸ்ட் உள்ள கூரைக்கு என்ன மீனிங்? வீட்டு மேல போடுற கூரை. சோ ஆப்ஷன் சில தான் இருக்கு. நெக்ஸ்ட் கூரை. கூரை புடவன்பாங்களா அதான் கூரை. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ எந்த மனம் வரும்? ஸ்மெல். அதுக்கு எஸ் 3 சொல்லினாதான் வரும். பூ மனம் வீசும். 2 சொல்லினாக்கு என்ன அர்த்தம்? அது நம்மளோட மனசை பத்தி சொல்றது. சரியா? புலியின் டேஷ் சிவந்து காணப்படும். எந்த கண் வரும்? 3 சொல்லி கண் தான் வரும். அதுதான் நம்மளோட ஐஸ். அப்படிதானே? அப்ப ஆப்ஷன் டி. அப்ப இந்த கண்ணுக்கு என்ன மீனிங்? 2 சொல்லி இன்னுக்கு பாறை. சரியா? பாறைனா கண் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர். வீட்டு வாசல்ல என்ன போட்டாங்க? கோலம். எந்தெல்லாம் வரும்? எஸ் ஆப்ஷன் பி கோலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான 20 கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்த 20 கொஸ்டின்ஸா பார்த்து இந்த பேப்பரை முடிச்சிருணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளோட வீடியோஸ் அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.